பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருமான். என்ன சொல்றாரு வள்ளுவர்? இல்லறத்தில் இருக்கிறவன் தான் அவன்தான் அந்த நல்லறத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் பெருந்தகை. இல்லறத்தில் வாழ்பவன் என்பவன் அறத்தின் இயல்புடைய பெற்றோர். அவன்தான் இந்த அறம் தர்மம் செய்யறதுல இல்லறத்தானால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். துறவரத்தினாலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். நன்மனைவி மக்கள் ஆகிய மூவரும் நல்வழியில் நிலை பெற்று நிற்பார்கள். நல்ல மனைவி மக்கள் அவங்களாம் நல்ல வழியில் துணை நிற்பாங்களாம், அவங்களுக்கு நல்லா இருப்பாங்களாம். அப்போ என்ன காரணம் கேட்டால், அறத்துக்கு அவ்வளோ ஒரு இருக்குது. அதான் அவையார் சொன்னாங்க, அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது அறவேல் ஈவது விடேல் அப்படி ஊக்கமது கைவிடேல் என்னெடு திகழேல் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. இவரும் அதான் சொல்கிறார், அறம் என்பதே நல்வாழ்க்கை என்றார். நம்மளால் முடிஞ்சது, அதுக்காக அதிகமாக கஷ்டம் வேணான்றார். போவதை கண்டு கலங்காமல் அப்படின்றார். நம்ம கையில் இருக்குது ஏதோ பொருள் போயிடுச்சு அப்படின்னு அதை கண்டு கலங்காதீங்க, அதில் பெரிய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், ஏதாவது வரும்போது ரொம்ப ஆனந்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். போகும்போதும் மனம் வருத்தப்படாத, வரும்போதும் ஆனந்தப்படாத, என்றைக்கும் ஒரே சீராயிரு அப்படின்றார். எதையாச்சும் நினச்சி பயந்து பயந்து நடுங்காமல் அப்படின்றார். எதையாச்சும் நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போம், அந்த பயம் இருக்கக்கூடாதுன்றார். பயம் போச்சத்தில் இருக்கணும். எதையாவது நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். கோபத்தினால் குதிக்காமல், கோபம் வந்துட்டால் தட்டாரப்படான்னு குதிப்பாங்க சில பேர். அப்போ மதி மயங்கிடும், மூளை வேலை செய்யாது அப்படின்றார். எப்படின்னு சொல்கிறது? கோபம் வந்ததுன்னா மூளை வேலை செய்யாது, அப்போ மனம் போன போக்கில் போய் தவறு செஞ்சிடும். அதனால் கோபத்தினால் குதிக்காமல் இருக்கின்றவனே அந்த மனிதன்தான் உலகில் உறுதியான அறிவு உள்ள மனிதன். அவனே அறிவு உள்ள மனிதன், உறுதியானவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ போவதை கண்டும் கலங்க வேணாம், போட்டோம். வருவது கண்டும் மயங்க வேணாம், வரட்டும். பயப்படவும் வேணாம், பயந்து நடுங்கவும் வேணாம். கோபத்தினாலே குதிக்கவும் வேண்டாம். அவனே மாமனிதன், அவனே மனிதன், அவனே உறுதியானவன், அவனே சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்கிறார். சையோகத்தின் தன்மையை, சையோகத்தினுடைய நன்மைகள் தீமைகள், ஆண் பெண் தகுந்த காலங்களில் திருமணம் செய்து கொள்வது. என்ன சொல்கிறாரு? சையோகத்தின் தன்மை என்னன்னு சொன்னால், அதுக்கு தீமை நன்மைகள் என்னன்னு சொன்னால், தகுந்த காலங்களில் திருமணம் செய்து கொள்வது. அதான் பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை சொல்கிறாங்கல்ல. அப்போல அந்த பருவத்தில் அந்த பயிர் செய்யணும். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பருவம் இருக்கும். நெல் நடுற பருவம் இருக்கும், மணிலா போடுற பருவம் இருக்கும், கேவர் நடுறது பருவம் இருக்கும். அதுதான் பருவத்தை பயிர் செய். அதுபோல் தான் குடும்பமும் ஒரு பயிர் தான் அப்படின்னு சொல்கிறார். குடும்பமே ஒரு பயிர் தான். இந்த போகம் எத்தனை மூட்டை கிடச்சிது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா பயிர் செய்கிறது போகம்னு சொல்லுவோம். இந்த போகம் எத்தனை மூட்டை கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மூட்டை கிடச்சிது, 5 மூட்டை கிடச்சிதுன்னு சொல்லுவார். அப்போ அதுபோல் தகுந்த காலங்களில் திருமணம் செய்து கொண்டால்
தனக்கு அமைந்த மனைவியோடு வாழ்ந்தாள். தேகத்தில் உற்பத்தியான அமுதம் முறையாக வெளியேறும் அப்படின்றார். தேகத்தில் வேர்வை ஒரு அமுதம், கண்ணீர் ஒரு அமுதம், உமிழ்நீர் ஒரு அமுதம், சிறுநீர் ஒரு அமுதம், எல்லாமே ஒரு 5 அமுதம் இருக்குது உடம்புல. அப்போ அந்த அமுதமானது சரிவர வெளியேறும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க பாரு. அதனால தான் சித்தர்கள்லாம் நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் தான் அதை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கஷ்டப்பட்டு லோல்பட்டு போவாங்க. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்போ நான் கஷ்டப்பட்டு நீங்கள் வராதிங்கடா, நீங்கள் அங்கேருந்து வாங்கடான்னு யாராவது சொல்ல மாட்டாங்க. அப்போ தமக்கு அமைந்த பெண்கள் மனைவியோடு வாழ்ந்தால் தேகத்தில் உற்பத்தியாகும் அமுதங்கள் முறையாக வெளியேறும். அதனால் அமரிசி என்ற ஒரு நோய் இருக்குதான். அது திருமணம் ஆகாதவங்கள அழிச்சிருமா. அந்த நோய் இப்படி திருமணம் ஆகாதவங்கள அழிச்சிருமா. அமரிசி அப்படின்ற ஒரு நோய் இருக்குதான். அந்த வியாதி திருமணம் ஆனவர்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். திருமணம் ஆனவங்களுக்கு வராது. அது மட்டுமல்ல, மற்றும் பல வியாதிகள் வராது அப்படின்றார். மற்றும் எந்த வியாதியும் வராது அப்படின்றார். மற்றும் பல வியாதிகள் வர்றதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது. இது எந்த பெரியோர்களும் சொல்வதில்லை. தனக்கு தெரிஞ்சால் போதுன்னு போயிடுவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. முறையான சையோகமே சரீர புஷ்டியாகும். முறையான தவமே சையோகமே சரீர புஷ்டியாகும். இந்த உடம்பு நல்லா இருக்கும், சத்தாக இருக்கும் அப்படின்றார். சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் அதான் சொல்லுவார். நம்ம உடம்புல ஏகப்பட்ட சத்து இருக்குது, அந்த சத்தை பயன்படுத்துங்க. சத்தை பயன்படுத்துறதுக்கு வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வித்தை கற்றவங்க தவறு செய்ய போவதில்லை. தவறாக திருடன் கொள்ளைக்காரன் அவன் இவன்லாம் கொலைக்காரன் ஒன்று நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் தவத்தை முறையாக செய்யுங்க. தவத்தை நீங்கள் முறையாக செய்யலைன்னு சொன்னால் கொலையாளி அவன் கிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். முறையான தவம் சரீர புஷ்டி தரும், ஆனந்தம் தரும் அப்படின்றார். ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்றார். தேக உஷ்ணம், வெட்டச்சூடு, இந்த மூளைச்சூடு எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உஷ்ணங்கள் உண்டாகாது அப்படின்றாரு. அப்படின்னு சொல்கிறார். மது அருந்தியவர்கள் அவர்கள் இல்லறவாசிகளாக இருந்தால், இல்லறவாசியாக இருந்தால் மது அருந்தினால், யாரெல்லாம் மது அருந்துகிறாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் அது திருட்டு குழந்தையாகத்தான் இருக்கும். அடுத்தவர் பொருளை திருடும். அவருக்கு எவ்வளோ சொல்லுவார். ஏன்னு கேட்டால் மது அறிந்தவனுக்கு சிறுமூளை பாய்ச்சிடும். அந்த சிறுமூளை பாய்ச்சினால அவனுக்கு இருக்கக்கூடிய குழந்தை அதுவும் சிறுமூளை பாதிச்சு அது திருட போகும். இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது கோயில் இருக்கிற பொருள், இதை திருடக்கூடாது அப்படின்னு நினைக்காது. கோயிலாக போய் திருடும். அப்போ என்ன காரணம்? அது மது அருந்தியவனுடைய குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். யார் யார் எந்த யோகம் செய்கிறாங்களோ அவங்களுடைய நன்னடத்தைன்னு பேர், நன்னடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றார். இதுலேருந்து நம்ம மது அருந்தாத இருக்கணும். அதை மது அருந்தவங்களுடைய குழந்தைலாம் அப்படி தான் பண்ணுமா. நானும் பார்த்துருக்குறேன். இவங்க சொன்ன மாதிரியே நிறையா இருக்குது. நிறையா பசங்க அப்படி தான் இருக்குது. ஒரு திருடம் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யும். அது 2 வேலை பார்க்கும். அது மட்டும் அல்லாமல் நல்லவர்களை துன்புறுத்தும். வள்ளல் பெருமான் சொல்வார், நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அது பெரிய பாவம்பான்றார். நல்லவங்க மனசு நடுங்குச்சுன்னா அதுவே பெரிய பாவம்பா அப்படின்றார். அந்த பாவம் 7 பிறவிக்கு வரும் அப்படின்றார். 7 பிறவிக்கு அனுபவிக்கணுன்றார். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படின்றார். அதுபோல் இந்த குழந்தை என்ன செய்யுமா, நல்லவர்களை துன்புறுத்தும். அப்படி துன்புறுத்தும் போது அவங்க சாபம் கொடுப்பாங்க. சாபத்தை வாங்கி கட்டிக்கும். அப்புறம் 7 தலைமுறைக்கு அது பிறந்து அது அந்த சாபத்தை தான் அனுபவிச்சுன்னு இருக்கணும். இப்போ ஒரு பெரியவர் சொன்னார்,
அவங்க மருமக தவறி போச்சுன்னு எல்லாம் வந்து அழுதாங்களாம். அப்போ சொன்னாராம், நான் நேர்மையாக தான் இருந்தேன், நான் யாருக்கும் எதுவும் தவறு செய்யலை, யாரையும் ஏமாற்றலை, யார் பொருளையும் நான் இச்சைப்படலை, அதை அபகரிக்கலை. எனக்கு இது போல் செஞ்சுருக்குன்னு சொன்னால் இது அடுத்த போன பிறவியில் நான் செய்த பாவம் அப்படின்னு சொன்னாராம். என்கிட்ட சொன்னார் அவர். அவரங்கிட்ட சொன்னாராம், ஏதோ நான் போன பிறவியில் செஞ்ச பாவத்துக்காக இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாராம், தான் மருமகள் தவறிச்சதுனால. அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, என்னன்னு கேட்டால் போன ஜென்மத்தில் நான் தவறு செஞ்சுருக்கலாம், அதனால் இந்த ஜென்மத்தில் திருந்தி அடுத்த ஜென்மத்தில் யாருக்கும் நம்ம எந்த தீங்கும் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். இது நல்லவர்களை துன்புறுத்தி சாபம் வாங்கி பல சாதுகளையும் துன்புறுத்தி மூட்டை மூட்டையாக சாபத்தை கட்டின்னு போயிடும். அதனால் புத்திரர்கள், அதாவது அந்த மாதிரி காலங்களில் வந்து நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நல்லதே பேச வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும். அந்த குழந்தை மட்டும்தான் மகானாக பிறக்கும் அப்படின்றார், அறிவாளியாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். உன் மனம் எப்படி இருக்குதோ அப்படி தான் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறார். உன் மனம் எப்படி செயல்படுதோ அப்படி தான் அதுக்கு மனம் செயல்படும் அப்படின்றார். அதனால் இது பெரியவங்களெல்லாம் மனசை துன்புறுத்தி அவங்கள தகாத பேசி அவங்கள்ட்ட சாபத்தை வாங்கிக்கின்றார். தகாத வார்த்தையெல்லாம் பேசும் அப்படின்றார். அதை நான் பார்த்துருக்குறேன், நிறைய பசங்க நல்லா டாண்டான்னு பேசும். பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகள் யாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இதில் அது என்ன நன்மை தீமைன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்றார். மென்மையான உடல், தூய்மையான எண்ணம். அவங்கக்கிட்ட வந்து மென்மையான உடல் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் கையை தொட்டு, இந்த உள்ளங்கையை தொட்டு பார்த்தோன்னா முரட்டாக இருந்ததுன்னா, சதை நல்லா தட்டிப்பாக இருந்ததுன்னா அவன் திருடன்னு அர்த்தம். மென்மையாக இருந்ததுன்னா அவன் நல்லவன்னு அர்த்தம். இந்த சதையை தொட்டே பார்க்கலாம். இப்போ ஒரு பரிசம்னுவாங்க. உடம்பை தொட்டு பார்த்து சொல்கிறது, முகத்தை பார்த்து சொல்கிறது, கண்ணை பார்த்து ஜோசியம் சொல்லலாம், ஜாதகமே தேவையில்லை. அவன் கண்ணை பார்த்து சொல்லலாம், இந்த கன்னத்தை பார்த்து சொல்லலாம், இந்த உதட்டை பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் என்ன அங்க லட்சணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இதுதான் உண்மையான ஜாதகம். அங்கத்தை பார்த்து சொல்கிறது தான் அங்க லட்சண ஜாதகம். அதில் மென்மையாக இருந்தாங்கன்னா அவங்க தூய்மையாக இருப்பாங்க. அவங்களுடைய தேகம் வந்து தடிப்பாக நல்லா உறுதியாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க வந்து அசுர குணத்தில் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த பசங்க பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அவங்க நன்மையான வார்த்தைகளை தான் பேசுவார்கள், சிறப்பாக திறமையாக இருப்பார்கள். சிறப்பாக திறமையாக இருப்பாங்களாம். அது மட்டுமல்லாமல் நல்ல மழலைகளை பெறுவார்கள். இதுவே ஓர் உயர்ந்த நிம்மதியாகும். இதுதான் ஒரு உயர்ந்த நிம்மதி. ஒரு மனுஷனுக்கு குழந்தைங்க நல்லா அறிவாளியாக இருக்குது, மனைவி நல்லா அறிவாளியாக இருக்காங்க, அது போதும். அப்புறம் யார் எது பண்ணாலும் அதை சமாளிச்சுக்கலாம். குடும்பம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால் மற்றதெல்லாம் எது வந்தாலும் சமாளிச்சிடுவான். மனைவி மக்கள் அதான் நன்மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மனைவி நல்ல மக்கள் எல்லாம் கிடைக்கிறது நம்ம முன் செய்த புண்ணியங்களை பொறுத்து இருக்குது, பாவங்களை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கர்ணனுக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சிடும். கர்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அந்த மாதிரி கிடைக்குமா? மகான்கள் சொன்னது மெய்யான வழி. இதெல்லாம் மகான்கள் சொன்னது, இது மெய் வழி. திருச்சியில் ஒரு மெய் வழி சாலைன்னு ஒன்று இருக்குது. அவங்க நல்லா தவம் பண்ணுவாங்க. இதே தான், அது சும்மா கொஞ்சம் வேறு ஒரு இது இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. இங்கே நாம் என்ன சன்மார்க்கத்தில் பேசுகிறோமோ அதுதான் மெய் வழி சாலைன்னு இருக்குது திருச்சியில். அதை மகான்கள் சொன்னது மெய்யான நாணம். இது மென்மையாக அவங்க அனுபவிச்சு சொன்ன நாணம், மென்மையான நாணம், மெய்யான நாணம் அப்படின்னு சொல்கிறார். இதை அறியாமல் குருட்டு பக்தி செய்கிறார்கள், குருட்டு நம்பிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். குருட்டு நம்பிக்கை, ஷார்ட்டாக போகலான்னு போய் மாட்டிக்கோங்க. அப்புறம் சாமிக்கு எதாவது கொடுத்து நம்ம நன்மை அஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் குருட்டு நம்பிக்கை அப்படின்றாரு. மூட பழக்க வழக்கங்களிலும் சிக்கி தவிப்பார்கள். என்ன சொல்கிறாரு, அப்பேற்பட்டாலே மூட பழக்க வழக்கங்களில் போய் சிக்கி தவிப்பார்கள். பறவைகள் விலங்குகள் வேட்டையாடி உண்ணுவார்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பறவைகளை வேட்டையாடி உண்ணுவாங்க, விலங்குகளையும் வேட்டையாடுவாங்க.
இரக்கமற்ற மனிதனுக்கு இரக்கம் இருக்குமா? எப்படி சொல்கிறாரு? அவனுக்கு இரக்கமில்லாத பறவை அடிக்கிறான், விலங்குகள் அடிக்கிறான். அந்த இரக்கமற்ற மனிதனுக்கு இரக்கம் எங்கே இருக்கும்? யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. யார் அங்கே எண்ணி நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு தான் சிதம்பர சிவம் சீரழிக்கும், சீராக வைத்திருக்கும். இதுதான் சிதம்பரம். சிதம்பரத்தை போய் இங்கேயும் தேட வேண்டியதில்லை. ஆகாயத்தலம்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் தேடி கிடக்காதீங்க. உங்கள் வீட்டினுடைய மையம் ஆகாய பகுதி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஈசானிய மூலை, தீ மூலை, பிள்ளார் மூலை, வாயு மூலைன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 போதும் 4 இடத்துல இருக்குது. ஆகாயம் நடுவில் இருக்குது. ஆகாயம் நடுவில் இருக்குது. பழனி மலையை காவடியாக சுமந்த முருகனின் நண்பர் சீடர் யார்? பழனி மலை எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ பெரிய ஆள் வந்துருக்காங்க பாருங்கள். அவங்களாம் சித்தர்கள். பழனி மலையை காவடியாக கட்டி தோளில் தூக்கின்னு வந்தாராம். காவடியாக தோளில் சுமந்து வந்தாராம். பழனி மலையை காவடியாக சுமந்த முருகனின் நண்பர் சீடர் யார் அப்படின்னா இடும்பன். இவ்வளோ பெரிய வலுவாளியாக அவருக்கு சீடராக இருந்துருக்காங்க பாருங்கள். பலசாலி. உங்களுக்கெல்லாம் பழனி மலை தெரியும். அதை காவடியாக கட்டி தூக்கினாராம் இடும்பன். முருகன் மீது 6666 பாடல்கள் பாடியவர் யார்? பாருங்கள், 6666ன்னு வருது பாருங்க, 46. அதில் ஒரு கணக்கு இருக்குது. அந்த 66 இப்போ கூட்டி பார்க்கும்போது, கழிச்சு பார்க்கும்போது என்ன வருதோ அது ஒரு நன்மை, அது பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. முருகன் மீது ஏன்னா இவ்வளோ பாடல் பாடினவர் 6666 போய் நிறுத்துறாரு. அந்த பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா பாம்பன் சாமிகள். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முருகன் நேராக போயிட்டு வேலையில் அந்த முட்டி பகுதியிலேருந்து ஒரு குத்தி தடை விட்டாராம். நல்லா வச்சுப்பா ஓபா அப்படின்னாராம். முருகன் வந்து எத்தனையோ பேர் காட்சி கொடுத்துருக்காரு. ஞான சம்பந்தரே முருகர்னு சொல்கிறாங்க. ஞான சம்பந்தரே முருகர். வள்ளலாராக வந்தது முருகர். தாய்மானவராக வந்தவர் முருகர். காத்தவராயனாக வந்தவர் முருகர். கல்வி காத்தானா வந்தவர் முருகர். ஐயனாராக வந்தவர் முருகர். ஐயப்பனா வந்தவர் முருகர். அவங்க பேர் வச்சுட்டாங்க, ஒன்று தான். அது நிறைய பிரித்து பேர் வச்சுட்டாங்க. ஐயப்ப யாருக்கு? சிவனுக்கு அறிக்கை தானே உண்டாகிறாரு. இவரே வரலாம்ல. அதெல்லாம் தெரிஞ்சு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. இஞ்சியை தோல் நீக்கி அதில் உப்பை தடவி, சால்ட் உப்பை தடவி ஒரு பீஸு, ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிட்டோம்னா, சாப்பிட்டேன் செரிக்கல, அஜீரண கோளாறு, சரியாக வந்து ஜீரண சக்தி ஆகலை அப்படின்ற கவலையே இருக்காதான். க்ளீனாக ஆகிடுமா. ஏன்னா சால்ட் அது கூட சேர்றதுனால. அதாவது அனுபானம் பேர். அனுபானம் எந்த இப்போ இஞ்சியை அரைச்சி 50 இஞ்சி சாறு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சு அதில் ஒரு 50 தேனை விட்டு டெய்லி ஒரு ஸ்பூனு காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தேவையில்லாத தொப்பை குறையும். அதிகமான கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் சொல்கிறாங்க. ஏன்னா இஞ்சி வந்து 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும். 1 ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். ஏன்னா இஞ்சி அதிகமாக சாப்பிட்டா அது ஒரே மாதத்தில் 4 கிலோ 5 கிலோ கரைச்சி கடைச்சிடும். அது மாதிரி கரைக்கூடாது. இப்போ சுகர் உள்ளவங்க கூட ஏதாவது சித்த மருந்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு மாத்திரையாக தான் குறைக்கணும். ஒரேடியாக மாத்திரை தூக்கி போட்டாங்கன்னா அது பக்கவாலை உண்டாயிடும். ஏன்னா அந்த கண்ட்ரோலில் உடம்பு இருக்குது. சுகர் மாத்திரையில் தான் உடம்பு இருக்குது. இந்த சித்த வைத்தியம் நம்ம அனுபவித்து அதை சாப்பிட்டு இது ஊறத்துக்கு 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும். உடம்பு பொறுத்து இருக்குது. அப்போ 2 மாதம் நீங்கள் சுகர் மாத்திரை சாப்பிடாத என்ன ஆகும்? அதில் சுகர் இருக்கிறவங்க சித்த மருந்து இந்த மாதிரி அனுபவ வைத்தியம் செய்தால் அவங்களுக்கு குறையிறது அழகாக தெரியும். ஒரு நூக்கல் இஞ்சி கட் பண்ணி, இஞ்சி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி அதை அரைச்சி வெந்நீர் விட்டு குடித்தாங்கன்னா சுகர் குறையும். சுகர் இருக்குது, சுகர்னு பயப்பட வேண்டியதில்லை. 2 மாத்திரை போடுறோன்னா 1 மாத்திரை போட்டுக்கலாம். காலைல நீங்கள் இந்த நூக்கல் சார் குடிக்கிற அப்படின்னா மதியம் இல்லை இரவோட 1 மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், சுகர் மாத்திரை. ஏன்னா விடக்கூடாது, விட்டால் பக்கவாளி உண்டாயிடும்.
அதனால் எந்த பொருளையும் வந்து உடனடியாக நிறுத்த முடியாது. மது அருந்துறாங்கன்னா அவங்க ஒரு நாளில் நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா உடம்பு போயிடும். அப்போ அவங்கள அணுவணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சில மூலிகைகளை கொடுத்து சரி செய்யலாம். மூலிகை இருக்குது, மது அருந்துறவங்களுக்குன்னு மூலிகை இருக்குது, அதை கொடுத்து சரி பண்ணலாம். ஆனால் நான் மூலிகை கொடுத்துட்டேன் அன்றைக்கி விட்டுருவேன்னா அவருக்கு கை கால் ஆட்டம் எடுத்துடும், உடம்பு செயல்படாது. ஏன்னா காலிலே இயங்கி வந்தது, டக்குன்னு கட் பண்ணக்கூடாது. நேற்று 1/4 லிட்ரு அப்படின்னா இன்றைக்கி 100 மில்லி ஒரு மாதத்துக்கு, அப்புறம் 50 மில்லி, அப்புறம் 25 மில்லி தான் சாப்பிடுவாங்க ஆங்கிலேயர்கள் எவ்வளோ சாப்பிடுவாங்க? ஆண் பெண் குடும்பம் குழந்தை எல்லாமே சாப்பிடுவாங்க, மது அருந்துவாங்க. அந்த மாதிரி மது அருந்தினா யாரும் கேட்க போகிறது கிடையாது. அது ஆகாரமாக எடுத்துக்குவாங்க ஆங்கிலேயர்கள். வெள்ளையர்கள் 25 கூட சாப்பிட மாட்டாங்க, அதில் பாய் தான் சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு ஒரு சொட்டு விடுவாங்க நாக்கில், குழந்தைக்கு ஒரே ஒரு சொட்டு. ஏன்னு கேட்டால் உடம்புடைய எதிர்ப்பு சக்தி எந்த நோய் வந்தாலும் தடுக்கக்கூடியது அதில் இருக்குது ஆளுக்கால். அது நல்ல ஆளுக்காலாக இருக்கணும். இப்போ நல்ல ஆளுக்கால் வருதானே நமக்கு தெரியல. அவங்க வெள்ளையர்கள் சாப்பிட்றதுலாம் ஆலை சருகு, கரும்பு ஆலையில் தயாரிக்கக்கூடிய சருகு. அது வந்து பக்க விளைவு கிடையாது. ஆனாலும் அவங்க அதிகமாக அதை சாப்பிட மாட்டார்கள். 10 மில்லி 15 மில்லி தான் சாப்பிடுவாங்க, அது மேலே சாப்பிட மாட்டாங்க. அவங்க நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் உடம்பு சீராக இருக்கும். வெள்ளையர்கள் பார்த்தா நல்லா சீராக அழகாக இருப்பாங்க. ஆனால் அறிவு கூர்மையாக இருக்கும். எப்படி? போதுமான ஆள்கால் இருக்குது உடம்புல, ஆள்காலே இல்லாட்டாலும் உடம்பு செயல்படாது. அதனால் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆள்கால் அதுவே உற்பத்தி ஆகும். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க நோய் வராத, ஒரு 10 மில்லி. நிறைய பேர் இன்னமும் சில பெரியவங்க சாப்பிடுவாங்க, 10 மில்லி சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, அது குடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு மருந்து. 10 மில்லி சாப்பிட்டா மருந்து. 1/4 லிட்ரு சாப்பிட்டா விஷம். 10 மில்லிக்கு மேலே போனாலே விஷம்தான். 100 மில்லி சாப்பிட்டாலும் விஷம்தான். அது அதுவே வந்து 10 மில்லி சாப்பிட்டா அமிர்தம், உடம்பை காப்பாற்றும். அது இங்கே இருக்கிற சரக்கு கிடையாது, ஆலை தயார் பண்ணுறது தான். அது இருக்கணும். ஒரு சொட்டு போதும், அதில் ஒரு சொட்டு சாப்பிட்டாலே உடம்பு நல்லா மிதமாக இருக்கும். அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் எதையும் அளவோடு, இல்லறத்துலேருந்து குடும்ப செலவுலேருந்து வாழ்க்கை நடத்துவதிலேருந்து எல்லாமே அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். இதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அளவோடு இருங்க, வளமோடு வாழுங்க. இறைவனை வந்து சதா தன்னுடைய புருவ மத்தியில் நினைங்க, லலாடத்தில் நினைங்க, முச்சந்தியில் நினைங்க, அதன் பிறகு துரியத்தில் நினைங்க. துரியமும் கடந்தது ஒரு பெரியவான் பொருளென. பெரியவான் பொருள் எங்கே இருக்குது? துரியத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன், இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.